உலகத்திலேயே மோசமான விலங்குகளில் ஒன்று டால்பின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டால்பின் கியூட்டானது தான், ஆனால் அது எவ்வளோ சேட்டைகள் பண்ண தெரியுமா? பால்டில் நோஸ் டால்பின் ஒன்று இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா தன்னை விட குட்டியாக இருக்கிற டால்பினை குறி வச்சு அது போட்டு தள்ளிடுங்க. அது ஃபுட்டுக்காகவோ ஹண்டிங்காகவோ கிடையாது, வெறும் ஃபன்னுக்காக. பஃபர் ஃபிஷ் தன்னை யாராவது தாக்க வந்தாங்கன்னா பலூன் மாதிரி ஊதிட்டு நியூரோடாக்சினை வெளியிடுங்க. இந்த டால்பின் என்ன பண்ணுன்னா அந்த பஃபர் ஃபிஷ்ஷை கடித்து அதிலிருந்து வெளிவர நியூரோடாக்சினை எடுத்துகிட்டு போதையாகும். அது தன்னையோடு நிறுத்திக்காமல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா டால்ஃபின்கிட்டையும் பாஸ் பண்ணி கடித்து போதையாகி விளையாடும். அதுக்கப்புறம் ஜூவினலாக இருக்கிற டால்ஃபின்ஸ்னால தன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியாது. 4-5 ஜூவினல் டால்ஃபின்கள் சேர்ந்து ஃபீமேல் டால்ஃபினை கடத்திட்டு போயிடும். இது எல்லாமே சேர்ந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மீட் பண்ணோம். அப்புறம் இந்த டால்ஃபின்ஸ் நிறைய மனுஷங்க தண்ணியில் மூழ்க இருந்தபோது மேலே கொண்டாந்து காப்பாற்றி விட்டதை கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் சம்மதமே இல்லாமல் சில மனுஷங்களை தண்ணிக்குள்ளேயும் கொண்டு போய் விட்டுருக்குது, வெறும் ஃபன்னுக்காக மட்டும். மனுஷங்கள மாதிரியே புத்திசாலியான விலங்குகளில் ஒன்று டால்ஃபின். டால்ஃபினை ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினர்ஸ் தண்ணி மேலே ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்கிறத எடுத்து கொடுத்தா ஒரு மீன் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரு மீன் தான் கொடுக்குறாங்கன்னு கவனிச்ச இந்த டால்ஃபின் தனக்கு பெரிய பிளாஸ்டிக் பொருள் கிடைச்சதுன்னா அதோட ஒரு பார்ட்டை மட்டும் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து ஒரு மீனை வாங்கிக்கும். மீதி இருக்கிற பிளாஸ்டிக் பொருளை தண்ணி கடியில் ஒளிச்சு வச்சுக்கும் ஃபியூச்சர் யூஸ்க்காக. இந்த பிளாஸ்டிக் பொருள் மாதிரியே ஒரு நாள் தண்ணிக்கு மேலே பறவை ஒன்று செத்து கிடந்தது. அதை கொண்டு போய் ட்ரெயினர்ஸ்கிட்ட கொடுக்கும்போது நிறைய மீன் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா மீனையும் சாப்பிட்டு ஒரு மீனை மட்டும் தண்ணி மேலே போட்டுருச்சு. அந்த மீனை சாப்பிட வந்த பறவையை அடித்து மறுபடியும் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து நிறைய மீன் வாங்கிடுச்சு. இதே மாதிரியே மீனை தண்ணிக்கு மேலே போடும், பறவையை வர வைக்கும், அடிக்கும், ட்ரெயினர்கிட்ட கொடுத்து நிறைய மீன் வாங்கிக்கும். இந்த டால்ஃபினுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் நம்மள பல பேருக்கு இல்லை. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.